நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதுல 13ஆம் வசனத்தோட வாசிப்போம். புறம்பா இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். அதற்கு நீங்க பக்கத்துல வாசிங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லி பாருங்க. ஆனாலும் இவ்வுலகத்தின் விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர்கள், கொலைப்பார்கள், விக்கிரகாரர்கள் இவர்களோடு எவரையும் கலந்திருக்க கூடாது என்று அப்ப ஆனா சொல்ற எழுதவில்லை. இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ண பூமியில வாடுறாங்க. எல்லா கலாச்சாரம், எல்லா பாவம் செய்யற மக்கள் என்ன பண்றாங்க, நம்ம தான் இருக்கிறாங்க, வேலை செலுத்துல இருக்கிறாங்க, அநியாயம் பண்றவங்க, அக்கிரமம் பண்றவங்க, விபச்சாரம் பண்றவங்க, வேசித்தனம் பண்றவன், விக்கிர வழிபாடு எல்லாமே சேரும் அப்படின்னா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் அங்க கூட உங்களுக்கு இருக்க அந்த பொல்லாங்கை குறித்து ஆகான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப யோசிச்சு சொல்றாருல, என்ன பண்ண ஏதாவது நீங்க தேவனுக்கு பிடிக்காத கருத்தை என்ன பண்ண திருடி உள்ள வைக்காதீங்க, அதை எடுத்து வெளியே பண்ணு. ஆனா ஆகான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பினுடைய சேலை இப்படி சிலப்பட்ட 4 விதமான காரியங்கள் என்ன பண்ணுவான், நாகான் திருடி நம்ம உள்ள வச்சுக்கிடுவான். அந்த காரியங்கள் என்ன பண்ணுவான், அவன் யூஸ் பண்ண புதைச்சு வச்சிருவான். அந்த குணாதிசயத்தை பாருங்க. சோத்ரா ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியம் பண்ணக்கூடாது. அது தேவனுக்கு சோத்ரா வேதனை அளிக்கக்கூடிய காரியமா இருக்கு. அவ பொல்லாங்கனை, ஏன்னா வேதம் நம்மளை என்ன சொல்லுது, அது அப்பத்தை கேட்டான் என்ன சொல்றான், மீனை கொட்டா ஆண்டவர் பாம்பு எல்லாம் கொடுக்குறாரு, கேட்கலாம் கொடுக்குறாரு. பொல்லாதவர்களை நீங்க நல்ல ஈவுகளை உங்க பிள்ளைகளுக்கு தரும் பொழுது பரலோகத்தின் தேவன் அப்ப நம்மளை குறித்து நம்ம அப்ப பொல்லாத மனுஷன், பொல்லாத உலகம், பொல்லாத மனிதர்கள். ஆனாலும் அந்த பொல்லாங்கன் எய்கிற அம்புகள், அந்த காரியங்கள், உலகத்தினுடைய அந்த ஆசபாசங்கள், உலகத்தினுடைய சிற்றின்மைகள், சினிமா பட மோகங்கள். ஆமா, சினிமா படத்தை என்ன பண்ணுவான், இப்போ ஒரு ஆணை ஒரு பொண்ணு என்ன பண்ணுவான், அது விவரிச்சு என்ன பண்ணுவான், அன்பு செலுத்தி என்ன பண்ணுவான், அதை பாட சொல்லுவான், அதை ரசிச்சது உண்மை. இப்போ உலகம் என்ன பண்ணுது, அந்த அன்புக்குள்ள, உலகம் கொடுக்குற அன்புக்குள்ள, பிசாசுக்குள்ள அன்புக்குள்ள என்ன பண்ணு, அந்த அந்த பொல்லாங்கனுக்குள்ள இது சாதாரண ஒரு பாட்டு தானே, இது ஒண்ணும் கிடையாது, இது அறிவுபுறான்னு சொல்லுது. அப்படி இல்லை. அது சினிமா படம் பார்க்கறதுல அதனுடைய காரியங்கள்னா நம்மளை மோகத்தை தூண்டுகிற காரியங்களாக என்ன பண்ணுது, ஸ்தோத்திரம், பாவத்தை செய்ய தூண்டுகிறதான காரியங்கள். அப்ப பொல்லாங்கனை அது என்ன பண்ண நம்ம தள்ளணும். அதான் சொல்ல, அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கூட வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்றுதான் தேவன் சொல்லுகிறார். அதான் நம்ம உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அவன் நம்மளை விட்டு சில காரியத்தை விட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை விலகணும். ஆண்டவர் இந்த காரியத்தை விட சொல்றாருன்னா, இந்த பாவத்தை நீ செய்யாத, இதெல்லாம் பண்ண, உனக்கு வர்ற நன்மைகளை இதை தடை பண்ணுகிறது, அதை என்ன பண்ண விட்டு விலகுன்னு சொல்லும் பொழுது, அது விட்டு விலகும் பொழுதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தேவன் தருவார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துல தேவன் அநேக விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அதை விட்டு நம்ம ஆகையால் பொல்லாதவனை அப்ப அந்த பொல்லாத காரியம் என்ன பண்ண வாழ்க்கையில வருகிற நன்மைகளை என்ன பண்ண அதை தடை பண்ணுகிறது, அதை நம்ம தள்ளிடணும். தள்ளிவிட்டு ஆண்டவர் சொல்ற அந்த காரியத்தை நம்ம பின்பற்றி போகும் பொழுது தேவனாய கர்த்தர் நம்மளுக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் தர வல்லவராயிருக்கிறார். யோசேப்பு என்ன பண்றாரு, அதை தள்ளி விடுறார். தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து எப்படி ஒரு அடிமைப்படுத எல்லாமே நம்ம அவனுக்கு ஈஸியாக நம்ம அந்த போத்திபா மாதிரி என்ன பண்றான், பாவம் செய்து கூட இழுக்கிறான். அந்த பொல்லாத என்ன பண்றான், அவன் இழுக்கிறான். உடனே யோசேப்பு பாருங்க, அந்த வாலிபன் பாருங்க, ஐயோ அந்த தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து எப்படி அதை விட்டு விலகும் பொழுது ஒரு மேன்மையை இடத்துல நாம் பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில பிசாசு போடுறது அதை நமக்கு நல்லது மாதிரி என்ன பண்ணுவான், அந்த கனியை நீ புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்கதா கனியை புசிக்கலாம் சொல்ல பிசாசு என்ன பண்ணுவான், எத்தனை முடியும் பொல்லாம் எப்படியா நம்ம பாவம் செஞ்சு தேவனுடைய அந்த கட்டளை மீறதுக்கு பண்ணுவோம், ஆண்டோடைய அன்பு விட்டு நம்ம தள்ளது பார்ப்பான். நம்ம ஒரு கால சாஞ்சி போயிடக்கூடாது. விட்டு விலகும் பொழுது கர்த்தர் இந்த யோசேப்பை ஆஸ்வதித்த தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பொல்லாத விட்டு விலகுவோம். ஆண்டவரின் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க
பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.